எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இது டிராமாவா கர்ம கணக்கா. ஒரு ஆத்மா இப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, ஒரு இளம் பெண் ஒரு 20 வயசுல ராஜயோகம் கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டினியூஸாக சிஸ்டமேட்டிக்காக அமிர்தவேளை, வாணி, ஸ்ரீமத் சேவை இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு 25 வயசு ஆகும்போது வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதே மாதிரி ஒரு ஆண்மகன், அவர் ஒரு 25 வயசுல தான் சிஸ்டம்குள்ளே வராருன்னு வச்சுப்போமே. அவரும் பக்காவாக புருஷார்த்தம்லாம் பண்ணுறாரு. ஒரு 29, 30 வயசு ஆகும்போது வீட்டில் இருக்கவங்க நிர்பந்தம் பண்ணுறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிஸ்டமில் இருக்காரு, கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ அந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்ன, சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா என்ன சொல்ல, உங்களுக்கு ராஜயோகம் நாலேஜ் கிடைக்கும் போது நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அதுக்கப்புறம் புதிய உறவு வரக்கூடாது அப்படின்னு ராஜயோகத்தில் சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும்போது பேச்சுலராக இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக பேச்சுலராக கண்டினியூ பண்ணணும். ஒருவேளை திருமணம் பண்ணவராக இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன் மனைவியாக ட்ராவல் பண்ணணும், குழந்தைங்களை பெற்றுக்கக்கூடாது. ஒருவேளை கணவன் மனைவியாக இருந்து குழந்தைய பெற்றிருந்தீங்கன்னா நாலேஜ் வந்ததுக்கப்புறம் புதுசாக இன்னொரு குழந்தைய பெற்றுக்கக்கூடாது. இதெல்லாம் ராஜயோகம் சொல்கிறது. இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, இவங்க நாலேஜுக்குள்ளே வந்தாங்க, கொஞ்சம் வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஆனால் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன 5000 வருஷத்துல இது நடந்தது, அதனால இந்த வாட்டியும் நடந்திருக்கு, அதனால தானே இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இது ட்ராமான்னு தானே பார்க்கணும். இல்லை, இவங்களோட சேரணும்னு இருக்கு, இவங்க கூட குடும்பம் நடத்தணும்னு இருக்கு, இது அவங்களோட பழைய கர்ம கணக்கு செட்டில் பண்ண வேண்டியதுனால திருமணத்தில் போய் முடிஞ்சது, இப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது இது இன்னும் அவங்களை தப்பாக பார்க்குற மாதிரி ஏன் பார்க்கணும்? இது ட்ராமா தானே, கர்ம கணக்கு தானே. பரமாத்மா சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னா இவங்க கல்யாணம் பண்ண வேண்டிய மாதிரி சூழ்நிலை இருந்ததால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள தப்பான பார்வையில் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்படி அந்த ஆத்மா கேட்டிருக்காங்க. இது ட்ராமாவா கர்ம கணக்கா எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான விடை தான் இந்த வீடியோ. இந்த கேள்வியை புரிய வைக்கிறதுக்கே நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டி இருந்தது, ஏன்னா என்ன சப்ஜெக்ட்னு தெரியறதுக்காக. ஓகே, இதுக்கு நான் ட்ரை பண்ணுறேனே எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு. பாருங்களேன், பரமாத்மா நமக்கு எல்லா சாய்ஸும் கொடுத்துட்றாரு, நம்மக்கிட்ட கொடுத்துட்றாரு. நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க உங்கள் வாழ்க்கைன்னு. நீங்களும் நானும் ராஜயோகி ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 63 ஜென்மமாக பக்தி பண்ணியிருக்கோம். அதுதான் க்ரைட்டீரியா. ஸோ நம்மளை தேடி கண்டுபிடிச்சி சிஸ்டம் கூட கொண்டு வர்றாரு. அப்படிதான் நீங்களும் நானும் ராஜயோகி ஆனோம். அதுக்கப்புறம் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. அதாவது திருமணம் ஆகாதவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, திருமணம் ஆனவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, திருமணம் ஆன குழந்தையோட இருந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, புதுசாக ஒரு உறவு முறை கொண்டு வராதீங்க அப்படின்னு. ஓகேவா? அப்போது நாலேஜுக்குள்ளே இப்போ நம்ம சொன்ன எந்த 2 எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு 20 வயசுலேயே வர, சின்ன குழந்தைலாம் கிடையாது, 20 வயசில் வர, 25 வயசில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு 5 வருஷம் இந்த சிஸ்டமை நல்லா டீப்பாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த ஆணுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கும், 25 வயசில் வந்தார், 29 வயசில் கல்யாணம், அவரும் 25 வயசில் நல்லா விவரம் தெரிஞ்ச வயசில் தான் வராரு, 29 வயசில் கல்யாணம் பண்ணி, அப்படின்னா 4 வருஷம் சிஸ்டமில் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் திருமணத்துக்கே போகிறாரு. அப்படின்னா இந்த சாய்ஸு இவங்களுக்கு தனிப்பட்ட நபரோட சாய்ஸு. ஓகேவா? அதனால இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மேபி அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம், குடும்பத்தில் ப்ரெஷராக இருக்கலாம், அவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம், இவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் கரெக்டு. ஆனால் இவங்க வாழ்க்கை இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன், நம்ம பிரம்ம பாபா இருக்கார் இல்லையா, அவர் 1936 இந்த இயக்கம் ஆரம்பிச்சது. 1969 ஒரு கர்மாதி ஆயிட்டார், 100க்கு 100 பாஸ் ஆயிட்டார். அப்போ 63 ஜென்ம பாவத்தை அவருக்கு அழிக்கிறதுக்கு 33 வருஷம் தேவைப்பட்டது. ஓகேவா? இப்போ இப்போ நம்ம வீடியோ போடும்போது 2024 இருக்கும். இந்த சங்கமம்ன்றது 100 வருஷம். ஸோ 2036 வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு 12 வருஷம் தான் இருக்கு. ஓகேவா? யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ராஜயோகி ஆகிறார், 2024 ராஜயோகி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இருக்கிறதே 12 வருஷம் தான். ஓகேவா? அப்போ பிரம்ம பாபா நம்பர் 1 ஆத்மாவுக்கு 33 வருஷம் தேவைப்பட்டது 100க்கு 100 பாவத்தை அழிக்கிறதுக்கு. அப்போ நம்ம 12 வருஷத்துல அதை அழிக்கணும்னா அவர் ஒர்க் பண்ண ஸ்பீடில் 3 டைம்ஸ் ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போக முடியும். இது முடியுமா? இப்போ நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருமணமும் பண்ணிக்கிட்டு மனைவியும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த 63 ஜென்ம பாவத்தை அழிச்சிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தையும் பற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையும் வளர்த்துக்கிட்டு 12 வருஷத்துல நீங்கள் 100க்கு 100 பாஸ் ஆகிட முடியுமா? பரமாத்மா பாருங்களேன், எல்லா பிரிவிலும் இதெல்லாம் கேட்கலங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க.
சங்கமத்தில் கலியுகத்தோட கடைசி பிரிவு எடுத்து வாழும்போது தான் பரமாத்மா சொல்கிறார். பாருங்களேன், இப்போ எனக்கு இன்றைக்கி 52 வயசு ஆகுது. இந்த பிரிவு நான் எங்கள் அம்மா பெற்று போட்ட உடனே எனக்கு ராஜயோக நாலேஜ் கிடைச்சதுன்னா கிடையாது. 38 வயசுல தான் எனக்கு நாலேஜே கிடைக்குது. ஓகேவா? அப்படின்னா என்னோட கலியுகத்தினுடைய கடைசி பிரிவில் கூட எனக்கு இன்றைக்கி 52 வயசு தான் ஆகுது. அதில் 38 வருஷம் வாழ்க்கையை வந்து லௌகிக வாழ்க்கையே வாழ்ந்துட்டேன் நான். இனி இருக்கிற கொஞ்ச நாளாவது உருப்படியாக வாழு, நான் சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுன்னு பரமாத்மா கேட்டுக்கிறாரு. அவ்வளோதான். இதில் என்ன கஷ்டம்? அப்போது ஒருத்தர் பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது அவங்க சாய்ஸு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்மகிட்ட கொடுத்துட்ட பாருங்களேன், நம்ம தலையெழுத்த நம்ம தாங்க எழுதுறோம், பரமாத்மா எழுதுறது இல்லை. பரமாத்மா உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணுறதே இல்லை. பரமாத்மா ஒரு அடிக்கடி சொல்கிற பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ம கணக்குள்ள நான் வரதே இல்லைன்னு. ஏங்க நான் 14 வருஷமாக என் கடன் அடைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கேன். நான் பரமாத்மா கனெக்ஷனில் இருக்கேன். என்ன சொல்கிறார் அவரு? உன் கர்ம கணக்கு நீ செட்டில் பண்ணு, நான் ஒன்றும் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டேன்றார். என்ன விடுங்க, இந்த தாதி சரீரத்தில் வந்து தான் கிளாஸ் எடுத்தார். 69லேருந்து 2017 வரைக்கும் அவங்க உடம்புல வரும்போது அந்த மாதிரி இருமுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பரமாத்மா சொல்ல வாத்தியம் சரியில்லை. அன்னைக்கு ஒரு நாள் அடிக்கடி இருமுனாங்களா, கிளம்பி போயிட்டார். அவர் வந்து இந்த அம்மா உடம்பை சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணவே மாட்டார். கேட்டால் உன் கர்ம கணக்கு நீ சால்வ் பண்ணி, நான் ஒருத்தருடைய கர்ம கணக்குக்குள்ளே வந்தேன்னா 800 கோடி பேருக்கு நான் பண்ணி ஆகணும், நான் 800 கோடி பேர் என் குழந்தைகள் தான் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஸோ அவர் கிளியராக இருக்கார். ஸோ இது நம்மளுடைய சாய்ஸ் ஆகிடுது. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது கர்ம கணக்கு ட்ராமா அப்படின்னு சொல்கிறோம். இது இப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லது. எப்படின்னா பாருங்களேன், நான் 14 வருஷமாக சிஸ்டமில் இருக்கேன். 14 வருஷமும் இருக்கேன், அது எங்கேயும் வெளியெல்லாம் ஓடி போயிடல. அது 14 வருஷமும் அமிர்தவேலை பண்ணுறேன், வாணி படிக்கிறேன், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண சேவை, இது சிஸ்டம் கேட்குது, நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது இந்த சிஸ்டம் சொல்கிறத நான் பண்ணியிருக்கேன். ரைட்டு, நல்லது. உங்கள் வாழ்க்கை என்ன? 20 வயசில் வந்தீங்க, 25 வயசில் கல்யாணம் பண்ணிட்டீங்க. இது சிஸ்டம் சொல்லலை. நீங்கள் அந்த காசு எடுத்திருக்கீங்க, நீங்கள் அந்த டைரக்ஷன் எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் புதுசாக ஒரு பலுவையும் சேர்த்து வச்சு, ஆனால் அந்த கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி கொண்டு வந்துட்டீங்க, மனைவி அந்த பெண்ணா அந்த அவரை கணவரை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. இவங்களை வச்சுக்கிட்டே நீங்கள் புருஷார்த்தம் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு யோசிப்பார். இப்போ வீடியோ பார்க்குற சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வயசு இருக்கிற பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் 25 வயசு ஆண்களாக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு சொல்கிறேன், 36 போல் இங்கேருந்து ஒரு 12 வயசுக்கு கூட்டுங்களேன், அவ்வளோதான் உங்கள் வயசு ஆக போகுது. அப்படின்னா என்ன, இன்னைக்கு 20 வயசு இருக்கிறவங்க 40 வயசு பார்க்கவே போகிறது இல்லை ட்ராமாவில். ஓகேவா? இப்போ நான் ஒரு வேலை திருமணமே பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 36 போல் எனக்கு 64 வயசு தான் ஆகும். 64 வயசு வரைக்கும் என்ன பார்த்துக்க முடியும். அதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு துணை இருந்து அப்படின்னா தான் பார்க்க முடியும்னு ஒன்றும் கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் திருமணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நாலேஜ் வந்தேன், அதனால் சிஸ்டமில் இருந்து குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இந்த சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வர குழந்தைகள் வந்து ரொம்ப கிளியராக கட்டாக டிசிஷன் எடுக்க முடியும். திருமணம் வேண்டாம் அப்படின்னு எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 20 வயசு தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 20 + 12 32 வயசு தான் ஆக போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஒருவேளை விநாசம் வரலன்னா ஏங்க அடிச்சுக்கிறாங்க, அங்கே யுக்ரைன் ரஷ்யா அடிச்சுக்கிறாங்க, இங்கே பாலஸ்டீன் இஸ்ரேல் அடிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் இது பார்த்து கூட உங்களுக்கு புரியல, அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோன்னு. கலியுகம் இப்படியே போனால் வந்து பாருங்க, இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் ஒரு தடுக்கி வந்த இடம் கூட கிடையாது நான் வாங்குறதுக்கு. ஜனதொகை போக போக எங்கே இருப்பாங்க மக்கள்? மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அகங்காரம் கூடி போச்சு. எல்லாம் அவனுக்கே வேணும், எல்லாம் எனக்கே வேணுன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க எல்லாரும். அப்போ இதை வந்து எங்கே போய் முடியும்? விநாசத்தில் தான் போய் முடியும். ஓகே, எல்லாமே தண்ணி இருக்காது, சுவாசிக்க காற்று கூட கிடைக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு நாடு. அப்போ இப்படியே போனால் அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா? நான் கிடையவே கிடையாது. 36 விநாசம் தான், அது சந்தேகமே கிடையாது. சரியா? அப்போது இவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? யாராவது ஒருத்தர் ராஜயோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் இந்த ட்ராமா கர்ம கணக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களாக எடுத்துக்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது பொறுப்பு, அது நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. அப்பவும் பரமாத்மா என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு உதவி பண்ணுறது பண்ணி தான் இருப்பார். அவர் எங்கேயும் போயிட மாட்டார். பாருங்களேன், பொதுவாக நம்ம என்ன போய் பேசுகிறோம், ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், ஒரு 20-25 வயசு ஆச்சுன்னா வேலைக்கு போவோம். வேலைக்கு போனோன்னே இந்த அப்பா அம்மாவை பார்த்துக்கும் அப்படின்றது இது ஒரு சமுதாய எதிர்பார்ப்பு. ஒருவேளை 25 வயசு ஆகிடும் பொறுப்பே இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அப்பா அம்மா அவங்களையும் பார்த்துக்கணும்ல.
அந்த மாதிரி பசங்க வந்து 40 வயசு ஆனாலும் 50 வயசு ஆனாலும் இந்த அப்பா அம்மா வந்து 60 70 ஆனாலும் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா பெற்றுட்டாங்க, அவங்க செட்டில் ஆகல, அவங்களுக்கு பொறுப்பே வரல, இவங்க பார்த்துக்கணும். இதே தான் பரமாத்மா அவங்களுக்கு பண்ணுறாரு. என்னாலும் 800 கோடி பேரும் என் குழந்தை தான், நான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக பரமாத்மா பார்த்துக்கிறேன். என்ன செய்பவர் அவர் தானே பார்த்துக்கிறார். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ட்ராமா கர்ம கணக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக நினைக்கிறது அவ்வளோ கரெக்டு கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகேவா? இது பலூங்க நினச்சிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக சொல்கிறாரு. நீங்கள் புதுசாக ஒரு உறவு முறைக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தானே. இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும் அதெல்லாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்ல விருப்பப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது இதை நீங்கள் ட்ராமான்னு பார்க்குறீங்களா, கர்ம கணக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எடுத்த டிசிஷன் அதனால் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. பரமாத்மா வேற ஒரு வாணியில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது எனக்கு வந்து 2 குழந்தை இருக்குது, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கனெக்ட் பண்ணுவோம்ல, அது வாணியில் சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஒரு குட்டி பிரம்மா அப்படின்றார். அப்படின்னா எனக்கு 2 குழந்தை இருக்கல, நான் இந்த 2 குழந்தை உருவாக்கின பிரம்மா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நீ உருவாக்குன நீ பார்த்துக்கோ, ஏன் என்கிட்ட வந்து நிற்கிற அப்படின்னு ஒரு வாணியில் கேட்டிருக்காரு. ஸோ அவர் கர்ம கணக்குள்ளே வர்றது கிடையாது. இதை கிளியர் கட்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஸோ இதை ட்ராமா கர்ம கணக்குன்னு சொல்லி மனசை தேத்திக்கலாமே தவிர இது நம்மளுடைய சாய்ஸு, நம்ம உருவாக்குனது, நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.